தென்றல் செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் வெளியாகிக் கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஒரு சிறு கண்ணோட்டத்தினை எமது தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக வழங்குவதில் நாம் பெருமை கொள்கிறோம். அந்த வகையில் தமிழக அரசியலில் விஜய் விஸ்வரூபம் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்தது தமிழக வெற்றி கழகம். மண்கவியது திராவிட முன்னேற்ற கழகம். சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்த ஸ்டாலின். இவ்வாறு எமது கண்ணோட்டம் தொடர்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாபெரும் எழுச்சியுடன் முன்னிலை பெற்று வருகின்றது. இன்று மாலை 7 மணியளவில் வெளியான முடிவுகளின்படி தமிழக வெற்றி கழகம் 106 தொகுதிகளையும், திராவிட முன்னேற்ற கழகம் 75 தொகுதிகளையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 55 தொகுதிகளையும் பெற்று முன்னிலை பெற்றிருப்பதை நாம் காண முடிகின்றது. நண்பகல் நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 1.28 கோடி வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. இரண்டாம் இடத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் 83 லட்சம் வாக்குகளையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 77 லட்சம் வாக்குகளையும் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன. மொத்தமாக எண்ணப்பட்ட வாக்குகளில் தமிழக வெற்றி கழகம் 23% வாக்குகளை பெற்றுள்ளது. 1977 எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 33.5% வாக்குகளை பெற்றதற்கு பிறகு ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை சரிப்பது இதுவே முதல் முறையாகும். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு திராவிட கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியில் சரிபாதியை தமிழக வெற்றி கழகம் ஈட்டுள்ளது. அரசியல் ஆய்வாளர்களை வியப்பில் ஆட்டியுள்ளது. சென்னையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் B.S. பாவு வெற்றி பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று சாதனை படைத்த மு.க. ஸ்டாலின் இந்த முறை தோல்வியை சந்தித்துள்ளார். கொளத்தூரில் பதிவான வாக்குகளில் 22 சுற்றுக்களாக எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகளில் மு.க. ஸ்டாலின் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். கட்சியின் தலைவரே பின்னடைவை சந்தித்தது திமுகவினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அடுத்து நகரம் மற்றும் கிராமப்புறங்களை சற்று நோக்குவோம். அந்த வகையில் நகர்ப்புறம் மொத்தமாக 69 தொகுதிகளில் 55 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் அசுர பலம் காட்டியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 8 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 இடங்களிலும் மட்டுமே முன்னிலை வகிக்கின்றன. ஊரகம் 165 கிராமப்புற தொகுதிகளில் போட்டி கடுமையாக உள்ளது. இங்கு திமுக 60 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 58 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 47 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் தனது வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது. இதில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராமு 13,822 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரும் முன்னாள் பேரவைத் தலைவருமான செல்வத்தை 3093 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளார். உருளையன்பேட்டையில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் போட்டியிட்ட நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு 1201 வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.
தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கணித்திருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த முன்னிலை தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வெற்றி வாகை சூடியுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய்க்கு இந்திய பிரதமர் மோடி உட்பட அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் வெற்றி நாயகன் தளபதி விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு தென்ற செய்திகள் முன்கூட்டிய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.